عليه وسلم إنما الأعمال بالنيات أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய இஸ்லாமிய பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா அவனது அருள்மறையிலே அதிகமான இடங்களிலே அல்லாஹ்வை அதிகமாக திக்ர் செய்யுங்கள் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறான். முக்கியமான சில அமல்களை சொல்லிவிட்டு சொல்கிறான், அல்லாஹ்வை அதிகமாக திக்ர் செய்யுங்கள். உதாரணமாக ஹஜ்ஜுடைய அமல் அப்படிங்கிறது மிக முக்கியமானது. அதை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது ஃபைதா கலைத்தும் ஸலாத்த ஃபைதா கலைத்தும் மனாசிகக்கும் ஃபதுகுருல்லாஹ கதிக்ரிக்கும் ஆபாக்கும் அவஷத்த திக்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. ஹஜ்ஜுடைய கடமையை முடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா நீங்க அல்லாஹ்வை அதிகமா திக்ர் செய்யுங்க. இப்படி எல்லா அமல்களுக்கு பிறகும் அல்லாஹ் சொல்லும் போது அதிகமா திக்ர் செய்யுங்க. தொழுகை அப்படிங்கிறது இஸ்லாத்துல முக்கியமான கடமை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருத்தருக்கு கலிமாவை சொல்லி கொடுத்த உடனே அடுத்து என்ன செய்வாங்க அப்படின்னா தொழுகையுடைய முறைகளை அவங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. அவ்வளவு முக்கியமான கடமை தொழுகை. அது அல்லாஹ் சொல்லும் போது இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர் வல ஸிக்ருல்லாஹி அக்பர். தொழுகைங்கிறது மானக்கேடான அருவருக்கத்தக்க விஷயங்களை விட்டு தடுக்கிறது. வல ஸிக்ருல்லாஹி அக்பர், அல்லாஹ்வுடைய திக்ரே மிகப்பெரியது என்று சொல்றான். இப்படியே ஒவ்வொரு அமலுக்கு பிறகும் சொல்லும் போது அல்லாஹ் திக்ர் செய்யுங்க திக்ர் செய்யுங்க திக்ர் சொல்லிட்டே இருக்கான். அகிமிஸ் ஸலாத்த லிஸ்ஸிக்ரி அப்படின்னா என்னை வணங்குவதற்காக, என்னை தியானிப்பதற்காக நீங்க தொழுகை நிறையாக்குங்க. தொழுகையும் என்னதான் அல்லாஹ்வை திக்ர் தான். அல்லாஹ்வை ஞாபகம் ஊட்டுவதற்காக திக்ர்னா என்ன அப்படின்னா அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துதல். அல்லாஹ் பத்தி பேசுறதும் திக்ர், அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை சொல்லுவதும் திக்ர், ஒரே வார்த்தைகளை திரும்ப திரும்ப சொல்லுவதற்கு பேரும் திக்ர். எதெல்லாம் அல்லாஹ்வை நினைவுகூறக்கூடியதோ அத்தனையும் திக்ர் தான். அத்தனையுமே திக்ர் தான். அந்த திக்ருடைய லிஸ்ட்ல தான் அது சேரும். இதனாலதான் அல்லாஹ் எப்ப ஒரு மனுஷனுடைய சிந்தனை அதிகமா அல்லாஹ்வின் பக்கம் போகுதோ அப்ப ஆட்டோமேட்டிக்கா அவன் பாவம் செய்ய மாட்டான், தவறுகளின் பக்கம் முன்னோக்க மாட்டான், அவனுடைய கடமைகளை சரியா நிறைவேற்றுவான், மற்ற விஷயங்களிலும் சரியாக நடப்பான். உதாரணமா பொருட்கள் வாங்கல் இருக்குது, பொருட்கள் வாங்கல சரியா நிறைவேற்றுவான். ஏன்னா ஒரு பயம் வரும், அல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருக்கான், அல்லாஹ் நம்மளை கண்காணிக்கிறான். நாம் தவறு செய்தோமையானால் அல்லாஹ்வுடைய தண்டனைக்கு ஆளாகும். அல்லாஹ்ட்ட போய் நம்ம என்ன பதில் சொல்ல போறோம் அப்படிங்கிற உணர்வை எது உண்டாக்கும்னு சொன்னா அல்லாஹ்வுடைய தொடர்பு உண்டாகும். அல்லாஹ்வுடைய தொடர்பை எது ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னா அல்லாஹ்வை அதிகமா திக்ர் செய்யறது. ஒருத்தர் பேரை நீங்க அதிகமா ஒருத்தரை பத்தி பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னு சொன்னா ஒண்ணு உங்களுடைய உள்ளத்துல அவர் சம்பந்தமான முஹப்பத் உங்களுக்கு இருக்கும், இருக்கிறனால அவரை பத்தி பேசுவீங்க. உங்களுக்கு முஹப்பத்தே இல்லை அப்படின்னு சொன்னா அவரை பத்தி நீங்க அதிகமா பேச பேச கொஞ்ச நாளைக்கு பிறகு உங்களுக்கு உங்களை அறியாமலே அவர் மீது முஹப்பத் வந்துடும். இதுதான் பொதுவான நீதி. இதே மாதிரி பெரியவர்கள் அதனாலதான் என்ன செய்யறாங்கன்னா அல்லாஹ்வை அதிகமா திக்ர் செய்யுங்க. அல்லாஹ் திக்ர் செய்ய என்ன செஞ்சிடும், அல்லாஹ்வின் மீது இயற்கையான முஹப்பத் நமக்கு வந்துடும். முஹப்பத்துடைய வெளிப்பாடு என்ன, அதனுடைய முஹப்பத் வந்துட்டா என்ன அதனுடைய பலம் அப்படின்னு சொன்னா மனிதன் பாவத்திற்கு தவிர்த்துவான், கடமைகளை சரியா நிறைவேற்றுவான், பாவங்களை விட்டு தவிர்த்துவான். இது எந்த நிலையை உண்டாக்கும்னா அல்லாஹ்வுடைய தொடர்புல மட்டும்தான் அந்த நிலை உண்டாகும். அல்லாஹ்வுடைய தொடர்பு இல்லை, அந்த இது இல்லை அப்படின்னு சொன்னா, உணர்வு இல்லைன்னு சொன்னா எதை வேணாலும் செய்யணும் மனுஷன், எப்ப வேணாலும் எப்படி வேணாலும் இருப்பான். அப்ப எப்பொழுதும் அல்லாஹ்வுடைய தொடர்பை உண்டாக்குவதற்குத்தான் அமல்கள், வணக்கங்கள், நஃபிலான வணக்கங்கள். அதனால ஹதீஸ்ல எப்படி சொல்லப்படுது, நஃபிலான வழக்குகளின் மூலமாக அல்லாஹ் அடியான் எண்ணத்துல நெருங்குறான். கடைசியா அவன் என்னது, அவனுடைய கண்ணாக நான் மாறிவிடுகிறேன், அவன் பிடிக்கும் கரமாக நான் மாறிவிடுகிறேன், அவன் பேசும் நாவாக நான் மாறிவிடுகிறேன். இது ஹதீஸே குதுசி. நான் அசருக்கு பிறகு சொன்னேன், ஹதீஸே குதுசினா என்னன்னு சொன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் சொன்னதாக சொல்லுவார்கள். அல்லாஹ் சொன்னதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அதுக்கு பேர் ஹதீஸே குதுசி அப்படின்னு பேர். இது அல்லாஹ் சொல்றான், அடியான் என்ற நஃபிலான வணக்கங்களின் மூலமாக நெருங்கி வரலாம். நெருங்குறான்
எந்த அளவுக்கு நெருங்கியலாம் அப்படின்னா இறுதியில் அவன் கண்ணாக நான் மாறிவிடுகிறேன், அவன் பேசும் நாவாக நான் மாறிவிடுகிறேன், அவன் பிடிக்கும் கரமாக நான் மாறிவிடுகிறேன். எந்த அளவுக்கு அல்லாஹ் அடியானோடு ஒன்றிணைஞ்சிருக்கான். இது எந்த அமல்களின் மூலமா வரும்? நஃபிலான வணக்கங்கள் மூலமா தான் வரும். பரலு தொழுகை அப்படிங்கிறது பரலு கடமை, செஞ்சே ஆகணும். ஒருத்தட்ட ஒரு வேலை கொடுத்துருக்கோம், ஒரு நம்மள்ட்ட வேலை செய்யறவர், அவர் நம்ம கொடுத்த வேலையை செய்யும் போது அவர் மேல பெரிய ஒரு மஹப்பத் ஏற்படாது. எக்ஸ்ட்ரா உபன்யாச வேலைகளை நமக்காக செய்தார், அந்த இயற்கையிலேயே அவர் மீது ஒரு மஹப்பத் ஏற்படும். பரவாயில்லையே, நம்ம கொடுத்த வேலையை விட நமக்காக நல்லா என்னது ஒரு அபிமானமா செய்யறாரே அப்படிங்கிற ஒரு உணர்வு ஏற்படுதா இல்லையா? இதே நியதியை அல்லாவும் கடைபிடிக்கிறான். அடியான் பரலு தொழுகிறான், நஃபில் தொழுகிறான், இது கடமையான தொழுகை. இது அல்லாம நஃபிலான வணக்கங்கள் எந்த அளவுக்கு மனுஷன் அல்லாட்ட நெருங்குறானோ அதிகமா நஃபிலான வணக்கங்களின் மூலமா தான் நெருங்க முடியும். அதனாலதான் பெரியவர்கள் துஹாவுடைய தொழுகை, இஸ்ராக்குடைய தொழுகை, அவ்வாபின் மகரிப்பினால தொழுகக்கூடிய தொழுகைகள், இதெல்லாம் எதுக்கு பழக்கப்படுத்துறாங்கன்னு சொன்னா நஃபிலான வணக்கங்களின் மூலமா தான் ரப்புடைய நெருக்கம் ஏற்படும். அதிகமா குர்ஆன் ஓதுறது, அதிகமா நஃபிலான நோன்புகள் வைப்பது, இதன் மூலமா தான் ஏற்படும். இது அல்லாம என்ன செய்யாது, அல்லாவுடைய நெருக்கம் குறும்ப அடைய முடியாது. சாதாரணமா கடமை நிறைவேற்றணும், அல்லாவுடைய தண்டனைகள்ல இருந்து தடுக்கணும், குற்றங்கள் இல்லை. ஒரு மோமினுடைய கடமை அல்லாவுடைய பரலான தொழுகையை நிறைவேற்றுறது, பரலான கடமைகளை செய்யறது. ஆனா நஃபில் உபரியான வணக்கங்கள் தான் அவனை அல்லாஹோடு நெருக்கமாக்கி. பெரியவர்கள் இதைத்தான் கடைபிடிச்சு சொன்னாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா இதன் மூலமா அல்லாட்ட நெருக்க ஒன்றாகும் போது எல்லா காரியமும் லேசாயிடும். துனியாவுடைய காரியமும் லேசாயிடும், ஆகிரத்துடைய காரியமும் லேசாயிடும். அடிக்கடி நான் ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்துறது, அதாவது ஜக்கரியா அப்துல்லாஹி எழுதுவாங்க, அவங்க தாலீம் தொகுப்புல எழுதியிருப்பாங்க, வணக்கங்களின் நஃபிலான வணக்கங்களின் மூலமா அல்லாஹ் மறு உலகத்தையும் சொர்க்கத்தையே உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும் போது இந்த அற்பமான உலகத்தையும் அவங்களுக்கு கொடுக்காம போயிட போறான் அப்படின்னு கேட்பாங்க. அது உயர்ந்தது, அதுக்குத்தான் கஷ்டப்படணும் மனுஷன். அந்த உலகத்துல சொர்க்கத்தை அடைகிறதுக்கு, அல்லாஹ் அடைகிறதுக்கு தான் கஷ்டம் அதிகம். இந்த உலகம் லேசுதான். அந்த உலகத்தையே உனக்கு வணக்கங்களின் மூலமா இபாதத்துகளின் மூலமா நான் உனக்கு தர்றேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்லியிருக்கும் போது இந்த அற்பமான உலகத்தை உனக்கு கொடுக்காம போயிட போறானா அப்படின்னு கேட்பாங்க. ரியாஸ்லாமுடைய மகன் ஈஸ்வரத்துல்லாரி அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மாசத்துக்கு இவ்வளவு பட்ஜெட் அப்படின்னு எழுதுனா அதுக்கு சொல்லுவாங்க, பட்ஜெட்டை விசாலமா போடு, நீ குறுகிய எண்ணத்தோட போடாத, ரப்பு கொடுப்பான். கொடுக்கறது ரப்பு, நீ போடும்போது விசாலமா போடு, ஏன் நீ என்ன செய்யற கருமித்தனமா போடுற அப்படிமா. அதை அவன் கொடுத்துருவான், கொடுக்கறது அவன் கடமை, அவன் ரிஸ்க் எப்படி வேணாலும் கொடுப்பான். நீ சாதாரண நடைமுறையில பாக்குறோம், ஒருத்தர் ஒரு நாளுக்குள்ள உட்கார்ந்துருப்பாரு கடையை திறந்து, ஒன்றும் வியாபாரமே இருக்காது. சரி அல்லாஹ்வுடைய நாட்டம் தான் அப்படின்னு கடையை பூட்டுறதுக்கு தயாராகுவாரு. அந்த நேரத்துல 2 கஸ்டமர் வருவாங்க. வந்து இவர் ஒரு நாள் செஞ்சா முழுசா செஞ்சிருந்தாலும் அந்த வியாபாரத்தை பார்க்க முடியாது. அது மாதிரி ஒரு வியாபாரம் நடந்தது கொஞ்ச நேரத்துல. அல்லாஹ் நாடுனா அரை மணி நேரத்திலையும் கொடுக்க முடியும், ஒரு நாள்லையும் கொடுக்க முடியும். எதுக்கு சொல்ல வர அப்படின்னு சொன்னா, அப்ப அல்லாஹோடு நாம் எப்ப தொடர்பு அதிகமாக்கிட்டோமோ அப்ப 2 உலகமே நமக்கு கிடைச்சிடும். வறுமை மட்டும் கிடைக்காது, இந்த உலகமும் கிடைக்கும். உலகம்னா அல்லாட்ட நீதி என்ன தெரியுமா, தேவை பூர்த்தியாகிறது தான். நம்ம ஆசைப்படுறோம் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படின்னா அது சில பேருக்கு அல்லாஹ் கொடுக்கலாம், அது இல்லை. ஆனா அல்லாஹ் தேவைய நீங்க யார்கிட்டையும் கேட்காம இருக்கிறது தான் அல்லாஹ்வுடைய நீதி. ஏன்னு சொன்னா முன்னோர்கள் வரலாறுகள்ல நம்ம பார்க்கும்போது அந்த விஷயங்கள் தெரியுது. மண்ணு செல்வா அப்படிங்கிற உணவை அதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய கூட்டத்தாருக்கு அல்லாஹ் வானத்துல இருந்து இறக்கி வச்சான். எந்த அளவுக்குன்னா தினம் பறவை உணவுகள், கறி இறைச்சி இதை அனுப்பிச்சு இருக்கோம். அப்ப அந்த ஆளுங்க சொல்றாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாத்து இந்த பனு இஸ்ரவேலருக்கு அதிகமான நியாமத்துகள் பனு இஸ்ரவேலருக்கு தான் அல்லாஹ் செஞ்சான். அதனாலதான் நிறைய இடத்துல குர்ஆன்ல யா பனி இஸ்ராயீல் குரு நியாமத்தி அல்லதி அப்படின்னே சொல்லுவோம். போய் பனு இஸ்ரவேலர்களுக்கு அல்லாஹ் ஒரு நியாமத்துகளை நீங்க என்ன செய்யுங்க நினைச்சு பாருங்க அப்படின்னு நிறைய இடங்கள்ல சொல்லுவோம்.
அப்ப அந்த உணவு இவங்க கேட்கறாங்க மூசா இருக்கிற, என்ன மூசா உன் ரொம்ப வெறும் அசைவ உணவா கொடுக்குறான், கீரையெல்லாம் கொடுக்க சொல்லு, வெங்காயம் கொடுக்க சொல்லு. அதையே இறக்கி வச்சான் ரப்பு. ஆனா ஒரே ஒரு நிபந்தனை, அடுத்த நேரத்துக்கு சேர்த்து வைக்க கூடாது. இப்ப வந்ததை இப்ப சாப்பிட்டு முடிச்சிடணும், அடுத்தது எடுத்து வச்சா நின்று போயிடும். கடைசி அவங்க செஞ்சது என்ன, எடுத்து வைக்க ஆரம்பிச்சாங்க, வானத்துல இருந்து வர்ற உணவு நின்று போச்சு. இல்லைன்னா இன்னைக்கு வரைக்கும் கிடைக்கும் அந்த உணவு. அது எதுக்கு சொல்ல வர்றேன் அப்படின்னா, அல்லாவுடைய நியதி என்னன்னா தேவைக்கு கொடுப்பது. தேவைக்கு நீங்க யார்ட்டையும் இருக்கும் என்னது தேவையாக வேண்டியது இல்லை, அந்த தேவை வரும்போது அல்லாஹ் அதை கொடுத்துருவோம். ஒரு தாய்க்கு பால் சுரக்கிற எப்பங்க சுரக்கும், குழந்தை பிறந்த பிறகுதான் பேரும். குழந்தை பிறந்த பிறகு அதுக்கு தேவை ஏற்படுது, இந்த குழந்தைக்கு உணவு ஏற்படுது, அல்லாஹ் அந்த சக்தியை கொடுக்கும். இதே மாதிரி எந்த தேவையெல்லாம் ஏற்படுதோ அப்ப அந்த சக்தியை அல்லாஹ் கொடுத்துருவோம். அதுக்கு முன்னாலே நம்ம ஒரு பெரிய கற்பனைக்கு போக வேண்டியதில்லை, இப்படி ஆயிருமா அப்படி ஆயிருமா இது ஆயிருமா, இதெல்லாம் சிந்திக்க வேண்டியதில்லை. முறையா ரப்பிட்ட ஒப்படைச்சிருவோம், யாரெல்லாம் ஒன்றை நான் பொறுப்பை ஒப்படைச்சிறேன், நீ என்னை பார்த்துக்க. அதுக்குதான் அந்த பெரியார்கள் சொன்னாங்க, நீங்க என்ன செய்யுங்க, உங்களுடைய பட்ஜெட்டை விசாலமா போடுங்க, ரப்பு உங்களுக்கு கொடுப்போம். வலிமன் ஹாஃப மகாம ரப்பிஹி ஜன்னத்தான், யார் அல்லாஹ்வை பயந்து வாழ்கிறார்களோ அவர்களுக்கு 2 சொர்க்கம் இருக்கிறது. குர்ஆன் சொல்லுது 2 சொர்க்கம் அப்படிங்கிறது பல தஃசீர்கள் எழுதப்பட்டாலும் ஒரு சில முஃபஸ்ஸிரீன்கள் இப்படி எழுதுவாங்க, உலகமும் சொர்க்கம், மறு உலகமும் சொர்க்கம். மறு உலகத்துல ஒரு சொர்க்கம், உலகத்திலையும் சொர்க்கம் தான். அந்த அல்லாஹ்வை யார் பயந்து வாழ்றாரோ அவருக்கு உலகத்தையும் எல்லாம் சொர்க்கமாக்கணும். எத்தனையோ பெரியவருடைய நிகழ்ச்சிகளை நம்ம பார்க்கணும். வெள்ளக்காரன் ஆட்சி காலத்துல ஒரு பெரியவரும் சில சீடர்களும் ஒரு இடத்துல இருக்காங்க அப்படின்னா அவன் அரெஸ்ட் பண்றதுக்காண்டி போவான், அங்க யாரும் இருக்க மாட்டாங்க. அப்ப அந்த ஜெனரல் அதுல உள்ள ஒரு அவரை கற்றை எழுதலாம், கடைசி வரைக்கும் அந்த பெரியாருடைய விஷயத்துல நாங்க தோத்து போனோம், கண்டுபிடிக்க முடியல, அவங்க பிடிக்க முடியல, ஆனா அவங்க அங்கேதான் இருந்தாங்க. எதுக்கு சொல்றேன்னா அல்லாஹ் பாதுகாப்பான், எல்லா ஆபத்துகளிலும் பாதுகாத்துவான். இதை விட வேற என்னங்க வேணும்? சொர்க்கத்துல என்ன நிம்மதியான வாழ்க்கை, நிம்மதியையும் கொடுப்பான். குடும்பத்துல நிம்மதி ஏற்படணுமா அல்லாஹ் அதுக்கு செய்யுங்க. ஏன்னா அல்லாஹ் சத்தியம் செய்யறான், அதுல அல்லதீன ஆமனு ஒரு தத்துமைன்னு குலூபுகும் இருக்கிறான். ஈமான் கொண்ட விசுவாசிகளே அல்லாஹ்வுடைய விக்கரை கொண்டு உள்ளங்கள் அமைதி பெறுகிறது. அலாது விக்கிரில்லாஹி தத்துமைன்னு குழு, அறிந்து கொள்ளுங்கள். அதாவது அல்லாஹ்ங்கிற வார்த்தைக்கு சந்தேகம் இல்லாமல் உறுதியாக அப்படிங்கிற கருத்து. அல்லாஹ்வுடைய விக்கிரை கொண்டுதான் உள்ள அமைதி பெறும். அப்ப விக்கிர் செய்யும் போது, அல்லாஹ்வை நினைக்கும் போது, அல்லாஹ்வை அதிகமா நாடி இருக்கும் போது அல்லாஹ் நம்முடைய ஈருலக தேவையும் பூர்த்தி செய்யணும். ஆனா நம்முடைய நோக்கம் எதுவாக இருக்கணும் அப்படின்னா, இந்த உலகத்தை விட ரப்பையே நாடணும், ரப்பு எனக்கு கிடைக்கணும், அவனுடைய பொருத்தம் எனக்கு வேணும். எந்த அமல் செய்தாலும் சரி நம்முடைய உள்ளம் இஹ்லாஸாக இருக்கணும், மன தூய்மையாக இருக்கணும். அதுல மெயினா நம்முடைய எண்ணத்துல என்ன தூய்மை ஏற்படணும்னா அல்லாஹ்வுக்காக செய்யணும். கொஞ்சம் பார்த்தா என்ன பார்க்காட்டி என்ன, நமக்கு என்ன ஆக போகுது? அவர் பார்க்கறதுனால நமக்கு ஏதாவது ஆயிட போதா? ஒன்னும் ஆகாது. அல்லாஹ் பெருமையை பற்றி சொல்லும் போது சொல்லுவான், பலா தம்ஷீஃபுல் அரளி மரஹா இன்னக்கல்லன் தஹரிக்கல் அருள பலம் தகுலுவல் ஜிபால தூணா. பெருமையா நீ பூமியில நடக்காத, அதனால நீ பூமியை பொத்துக்கிட்டு உள்ளவும் போக முடியாது, மலை அளவுக்கு நீ உயர்ந்து விடவும் முடியாது அப்படிமா. பெருமையா இருக்கனால ஒரு மலை அளவுக்கு உயர போறாரா? இல்ல, இவராதான் இருப்பாரு. அதே மாதிரி நம்முடைய உள்ளத்துல அப்படி முகஸ்துதி ஏற்படும் போதுதான் நம்ம இப்படி உள்ளத்துக்கு எண்ணத்தை கொண்டு வரணும். அவர் பார்க்கறதுனால எனக்கு என்ன ஆக போகுது? அதற்கு ஹாஜி இம்தாதுல்லாஹி முஹாஜிர் பற்றி ஒரு பெரிய ஷேக், பெரிய மகான். அவங்கள்ட்ட தேவபந்துடைய மதரசா, தேவபந்துன்னு யூபி உத்தரப்பிரதேசத்துல இருக்குது. இந்தியாவிலே இன்னைக்கு அதுதான் பெரிய மதரசா, 3000-5000 பேர் இன்னைக்கு மாணவர்கள் ஓதுவாங்க. ஒரு ஊர் மாதிரி கிட்டத்தட்ட இருக்கும் அந்த மதரசா. வெளிநாடுகள்ல இருந்தும் மாணவர்கள் வந்து ஓதுவாங்க. பழைய கால சுதந்திர போர்ல இருந்து அவங்களுடைய பங்களிப்பு இந்த நாட்டுக்கு இருந்திருக்கு. அவங்களுடைய அந்த மதரசாவுடைய பெரிய பெரிய உஸ்தாதுமார்கள் எல்லாம் அந்த ஹாஜி இம்தாதுல்லாஹி முஹாஜிர் மக்கி அப்படிங்கிற அந்த ஷேக்ட்ட எல்லாம் எல்லாம் முரீதாயிருந்தாங்க. அவங்க ஹாஃபிஸ் குர்ஆன், ஆலிம் கிடையாது. அப்ப அவங்களுக்கு அவங்களுடைய சகோதரர் ஒரு அமலை சொல்லி கொடுத்தார்.
இதை நீ ஓதிட்டு வந்தேன்னு சொன்னா உனக்கு மக்களுக்கு மத்தியில கண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு. அதை படுக்க போகும்போது ஓதணும். ஓதிட்டு வந்தாங்க. அப்ப நம்முடைய இந்தியாவுடைய நாடு எப்படி இருந்துச்சு முன்னால அப்படின்னா, அப்படியே தனித்தனி ஒவ்வொரு இடம். மதுரைனா மதுரைக்கு ஒரு மன்னர் இருப்பாரு. இப்படி ஒவ்வொரு மெட்ராஸ்னா அங்கே ஒரு மன்னர் இருப்பாரு. குட்டி குட்டி சில கிராமங்களை சேர்ந்து ஒரு சில ஊர்களை சேர்ந்து ஒவ்வொரு மன்னர்கள் இருப்பாங்க. அப்ப அந்த ஏரியாவில் உள்ள ஒரு மன்னர் அவருடைய அந்த அரசாட்சிக்கு கீழே உள்ள ஏரியாவில் ஒரு விழா வைக்கிறாரு. அதுக்கு ஹஜ்ரத்தை சிறப்பு விருந்தினரா அழைச்சிருக்காரு. அழைச்சது மட்டும் இல்ல, அதுக்காக அவர் யானையில அழைச்சிட்டு வர்றாங்க. இவங்க அந்த சபைக்கு வந்த உடனே அந்த மக்கள் எல்லாம் எதிர்த்து நின்று உங்களுக்கு மரியாதை செய்யறாங்க. முடிச்சுட்டு போயிட்டாங்க. போய் இரவுல படுக்கிறாங்க. படுக்கிறதுக்கு முன்னால அந்த அவுராத அந்த மக்களுக்கு மத்தியில கண்ணியம் கிடைக்குன்னு அவருடைய சகோதரர் சொல்லி கொடுத்த அமலை செய்யும் போது அவங்களுடைய உள்ளத்துல என்ன ஏற்பட்டுச்சான், இந்த அமலை செய்யறனாலதான் அல்லாஹ் இவ்வளவு பெரிய அந்தஸ்து நமக்கு என்னது கொடுத்துருப்பான் போடுறதுங்கிற எண்ணம் ஏற்பட்டுச்சான். அன்ற இரவு படுத்திருந்தாங்க. அவங்களுடைய குரு அது இந்தாதுல்லா முஹாஜிர் கிரமத்துல்லாயுடைய குரு ஷேக் கனவுல வந்து கேட்டாங்கன்னா, இந்த மக்கள் எல்லாம் உனக்கு மரியாதை செஞ்சாங்களே, அதனால நீ என்ன ஆயிட்டேன்னு கேட்டாங்க. நீ இருக்கிற அந்தஸ்தை விட கூட போயிட்டியா, அத உனக்கு என்ன அந்த நம்ம குணமா பெரிய மாற்றம் ஏற்பட்டுச்சு, நீயா தானே இருக்கிற அப்படின்னு கேட்டாங்க. இந்த கேள்வியை கேட்டு அந்த கனவை கண்டதோட அந்த அமலையை விட்டுட்டாங்க. அதாவது அதுக்காக அந்த அமல் செய்யல, இஸ்ஸத்துக்காக நம்ம இந்த அமல் நமக்கு தேவையில்லைன்னு விட்டுட்டாங்க. எல்லாம் அவங்க பெரிய அளவுல புரிஞ்சுக்கிட்டான். அவங்க எந்த அளவுக்குன்னு சொன்னா, இன்னும் வெள்ளைக்காரங்க ஆட்சியில அவங்க ஒரு ரூமுக்குள்ள அவங்க ஷூட் பண்ண சொல்லிட்டான் ஹாஜி சாப்ப. அவங்க போய் ஒரு ரூம்ல கதவை அடைச்சாங்க. அவங்க தியானம் வராது. கொஞ்ச நேரத்துல ஷூட் பண்ணி உடைச்சு பார்க்கணும், ஆள் இல்லை. அவங்க ஹாஜி இந்தாதுல்லாஹி முஹாஜிர் மக்கீமாங்க. அதுக்கு பிறகு மக்காவில் இருக்காங்க. அதே தபனானதும் அங்கேதான் மக்காவில் தான் ஆனாங்க. இன்னைக்கும் ஜலாலாபாத்லயே நம்ம அதுல தானியத்துள்ளாடி மதரசா பக்கத்துல அவங்களுடைய கான்ஹா இருக்குது. அந்த ஷூட் பண்ண அந்த அடையாளங்கள் கூட இப்போ வரைக்கும் இருக்கு. அந்த குலமாக்கள் சுற்றுலா போனாங்கன்னா அந்த இடங்கள்லாம் போய் பார்த்துட்டு வருவாங்க. அவ்வளவு பெரிய அந்தஸ்தை அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு கொடுத்தான். எதுக்கு சொல்ல வரேன்னா, எப்போ ஒரு சின்ன எண்ணம் இதனால இந்த அமல்னால நமக்கு இந்த பிரதிபலிப்பு அப்படிங்கிற எண்ணம் ஏற்பட்டுச்சோ உடனே அவங்க ஷேக் வந்து அவங்களை தரபியை செய்யறாங்க. இந்த எண்ணம் கூடாது. எதுவா இருந்தாலும் அமல் அப்படிங்கிற யாருக்காக இருக்கணும், அல்லாஹ்வுக்காக மட்டும்தான் இருக்கணும். இந்த உலக அற்பமான எண்ணங்களுக்காக நம்முடைய அமல்கள் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத உணர்த்தினதுக்கு தான் அந்த பெரிய அவங்க அந்த கனவுல வந்து சொன்னது. ஆக சகோதரர்களே, நம்முடைய அமல்கள், நம்முடைய வணக்கங்கள், நம்முடைய இபாதாத்துகள், நம்முடைய தான தர்மங்கள் எல்லாம் யாருக்காக இருக்கணும்னு சொன்னா அல்லாஹ்வுக்காக மட்டும் இருக்கணும். நம்மளை யாரும் பார்க்கணும், நம்மளை யாரும் புகழணும், நம்மளை யாரும் போற்றணும் என்ற எண்ணத்தை நம்முடைய உள்ளத்துல துளி அளவு கூட கொண்டு வரக்கூடாது. அப்படி வந்தாலும் தர்பியத்தை செஞ்சுக்கணும். நாமே நம்முடைய உள்ளத்துக்கு சொல்லணும், அவர் நினைக்கிறதுனால நமக்கு என்ன ஆகும், எதையோ நினைச்சிட்டு போகட்டும், அவர்கள் சொல்லி நம்முடைய உள்ளத்தை நம்ம என்ன செய்யணும், சரி செய்து கொள்ளணும். அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களையும் கேட்டதின்படியும் சொன்னதின்படியும் அமல் செய்ய தௌஃபீக் செய்வானாக. ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். 3 முறை ஸலவாத் ஓதி